நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து அனலைசிஸ் பண்ணுறது எப்படி, எதையெல்லாம் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம், ஒரு ட்ரேடிங்க்கு வந்து நம்ம எப்படிலாம் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து சார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சார்ட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், கிளியரா இருக்கு. யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்றீங்களா? சார் வாய்ஸ் கிளியரா இருக்கு, கிளியரா கேக்குது. ஹலோ, ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? நீங்க பேசுறது ஆக்சுவலி இப்பதான் லைட்டா தான் கேக்குது. இப்போ எனக்கு ரொம்ப லோவா இருக்குங்க நீங்க பேசுறது இப்போ எனக்கு. ப்ரோ கேக்குது ப்ரோ. இப்போ கொஞ்சம் நல்லா கேக்குதுங்க. கிளியரா கேக்குது. நாங்க சாட்ல ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பாருங்க. ஓகே ஓகே சார், ஓகே. ஓகே, ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கிளாஸ் எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு வேலைனால பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீ ரெகுலர் பண்ணிடலாம் சரிங்களா? அதாவது வீக்லி அட்லீஸ்ட் நம்ம ஒரு த்ரைஸாவது பண்ணாதான் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிடலாம் சரிங்களா? இடையில கொஞ்சம் இந்த நோம்பெல்லாம் இருந்தனால தான் என்னால் கரெக்டாக இது பண்ண முடியலைங்க. அடுத்தது எல்லாம் பண்ணிடலாம் சரிங்களா? ஆர்பி பிரசாந்த், நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே ஒரு 10 minutes பார்க்கலாங்க சரிங்களா? நானும் 1 minute லேட் நினைக்கிறேன், 1 or 2 minutes லேட் நினைக்கிறேன். பார்க்கலாம் சரிங்களா? 7:37 ஆச்சு. 40 ஒரு 3 minutes இருக்குதுங்க, பார்க்கலாம். இல்லை அவங்க வர்றவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆயிடுவாங்க. நம்ம ஒரு 10 minutes பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம கிளாஸ் போயிடலாம். உங்களுக்கு இந்த டெய்லி அனலைசிஸ் நம்ம பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்களா? ட்ரேடு பண்ணுறீங்களா?
பண்ணுறாங்க. ஒரு 4-5 பேர் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க. பட்டு மற்ற எல்லாரும் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி ஷேர் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ட்டுங்க. கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறது உண்டு. பட்டு நம்ம இதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 1400 நம்பர்ஸ் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில், யூடியூப் சேனலில். அதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது வரணும், சொல்ல போனால் ட்ரேட் பண்ணணும். நம்ம அனுப்புறதுக்கு ஒரு 10% நம்ம பார்த்தா கூட ஒரு 100 பேராவது நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். பட் ஒரு 4-5 பேர் தான் அனுப்புகிறாங்க. பரவாயில்லைங்க, கூடிய சீக்கிரம் எல்லாருமே அனுப்புவீங்கன்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது நம்ம சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் உள்வாங்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டில் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் கேட்குறேங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பேசிவம் யூஸ்ஃபுல் சார். ஓகே, பண்ணுங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இப்போ நம்ம அதை அனுப்புகிற இதில் வந்து உங்களுக்கு புரியுறது இல்லை. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போது இந்த இடத்துல பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவது என்ன வந்தால் நம்ம பை பண்ணணும், இப்படி செல் பண்ணுங்கிறது கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறது உண்டு. அங்கே நம்ம வந்து 2 விஷயம் பண்ணலாங்க. எப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோனில் வந்து நான் பை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜோனில் கேண்டில்ஸ்டிக் வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுறது ஒன்றுங்க, ரிவர்ஸ் கேண்டில் வரணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி வந்தால் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சின்ன ஒரு லாட்டில், ரொம்ப ரொம்ப சின்ன லாட்டில் வந்து நம்ம பண்ணுறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 0.10 ட்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, பண்ணுறவங்க 0.01 ட்ரேட் எடுத்து வச்சுக்கலாம் சும்மா. அப்புறம் நம்ம அது கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன லாட்டோ அந்த லாட் நம்ம போட்டு பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுது இல்லைங்களா? ஆமாம், அது ஓகே ஓகே. ஓகே சரி ப்ரோ, நம்ம கிளாஸில் போகலாங்களா? மெசேஜ் பண்ணிங்கன்னா ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஓகே சரி, பொதுவாக 3 பேர் சொல்லியாச்சு போகலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், பின்ன வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸ்னால் என்ன, ஃபாரெக்ஸில் எந்த டைமில் ட்ரேட் பண்ணுறது, எப்படிலாம் வந்து ஃபாரெக்ஸில் என்னென்ன கரன்சிஸ் இருக்குது, அந்த கரன்சிஸ் வந்து எந்த டைமில் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும், அப்புறம் வந்து எந்த டைமில் வந்து மார்க்கெட்டு வந்து நல்ல ஸ்பீட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸ் வந்து இனிமேல் வர்ற கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக இருக்கும். அதாவது ட்ரேடிங்க்குங்கிறது பொதுவாக இருக்கும். இதில் வந்து நம்ம அடுத்தது வந்து சார்ட் எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, எப்படி வந்து டெக்னிக்கலாக எப்படி மார்க்கெட்டை பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டாப் லாஸ் எங்கே வைக்கணும், எப்படி வந்து டேக் ப்ராஃபிட் எங்கே வைக்கணுங்கிறது அடுத்தடுத்த கிளாஸில் வரும். ஸோ இது வந்து டோட்டலாக எல்லா மார்க்கெட்டுக்குமே இது வந்து ரிலேட்டட் ஆகுங்க. இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும் சரிங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக யூஸ் ஆகக்கூடிய விஷயந்தான் இனிமேல் அடுத்து நம்ம வர்ற கிளாஸஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து அனலைசிஸ் பண்ணுறது எப்படி, எதையெல்லாம் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம், ஒரு ட்ரேடிங்க்கு வந்து நம்ம எப்படிலாம் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து சார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சார்ட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி யூடியூப் சேனலில், நம்மளோட சேனல்லையே நான் வந்து பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா, மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அதில் வந்து 3 விதம் இருக்குங்க. டெக்னிக்கலாக மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 விதமாக பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ் தான் நிறைய பேர். இதில் இருந்து தான் ட்ரேடர்ஸே உருவாகுவாங்க. இதில் நம்ம எந்த சைடு இருக்கிறோம், எப்படி எந்த சைடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுறோம் எப்படின்னா, கேண்டில்ஸ்டிக் பேஸ்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? இதுலேயே டெக்னிக்கலாக பார்க்குறதுனா நிறைய விதங்கள் இருக்குது. சில பேர் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு பார்ப்பாங்க, சில பேர் வந்து அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு நம்மளை மாதிரி பார்க்கறது, ப்ரீவியஸாக நடக்கிறத வச்சு பார்க்கறது. ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு நிமிஷங்க, ப்ரீவியஸாக நடந்த ஹிஸ்ட்ரி, அதாவது ப்ரீவியஸாக ஒரு ட்ரேட் நடந்திருக்கும், அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி நடந்திருக்கும் மார்க்கெட்டில், அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படியே ஒரு ப்ரைஸ் ஹை போயிடாது, அப்படியே ஹை போகாது. அதாவது ஒரு 0லேருந்து ஒரு 100 ருபீஸ்க்கு அப்படியே போகாது. அதே மாதிரி 100 ருபீஸ்லேருந்து மறுபடியும் 0 வந்து விழுகும். தென் எகெயின் அங்கிருந்து இப்படி மார்க்கெட் போகிறது. அந்த மாதிரி மார்க்கெட் சம்டைம்ஸ் நடக்கும். இதை வந்து நம்ம கன்சாலிடேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்பவுமே இப்படியே மார்க்கெட் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே இங்கே பை இங்கே செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹை போகும், தென் ஒரு லோ வரும், தென் ஒரு ஹை, தென் லோ, தென் ஒரு ஹை. இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிருக்கு இல்லையா, இந்த ஒரு ஹை ஜோனுக்கு வந்து மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இந்த ஜோனில் வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகுதா, இந்த 2 விஷயம் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இதை எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நம்ம இதில் தனியாக நான் அது அடுத்த கிளாஸ்லையோ, அடுத்த மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் கிடையாது, நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம அது சாப்டராக பார்க்கும்போது பார்க்கலாம். இவன் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவராலாக வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கிளாஸ். ஆக்சுவலாக இனி ஒரு 2 இந்த கிளாஸ் ஆக்சுவலாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கிங்களேன். இது அடுத்தது வந்து இன்னொரு கிளாஸ் கூட ஜஸ்ட் ஓவராலாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீ அடுத்த கிளாஸில் இருந்து அதாவது இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுத்து அடுத்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்டெப்தா வந்து இந்த ட்ரேட் வந்து எங்கெல்லாம் ட்ரேட் நம்ம எடுக்கலாம், எங்க வந்து நம்ம பை பண்ணலாம், எங்க செல் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்றது, ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அடுத்தது பார்ப்போம். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இது சொல்றோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஹை, எப்பவுமே மார்க்கெட் இப்படிதான் மூவ் ஆகும் இல்லைங்களா? ஒரு ஹை போகும், தென் மார்க்கெட் திடீர்னு ஃபால் ஆகும். எதுக்கு ஃபால் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. தென் எகெயின் திடீர்னு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹை ஆகும், தென் எகெயின் வந்து ஃபால் ஆகும். இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேடர்ஸ் வந்து எப்படி மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு ஹை வந்திருக்கு, அந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணுதா, அதாவது ப்ரீவியஸாக ஒரு ஹை போயிருந்துச்சுன்னா அது பிரேக் அவுட் பண்ண இன்னொரு ஹை போயிருக்கும், அந்த ஹைக்கு போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இப்போ நான் சொல்றதும் கூட அப்படிதான். எல்லா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்றவங்க எல்லாருமே இதுதான் இப்படிதான் சொல்லுவாங்க. ப்ரீவியஸா ஒரு ஹை, இந்த ஹை போயிருக்கு, டாப் மோஸ்ட் நீங்க கூட நியூஸஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 32 வீக் ஹை போயிருச்சு, 52 வீக் ஹைல இருக்கு மார்க்கெட்டு, இன்னும் மார்க்கெட் பெரிய லெவல்ல மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது, வரலாறு காண முடியாத ஃபால் ஆக போகுது, அந்த மாதிரி என்ன மாற்றி சொல்லுவாங்க, அப் ஆகும், டவுன் ஆகும்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்றவங்க தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, டெக்னிக்கலா எப்படின்னா, ஒரு ஹை போயிட்டு இன்கேஸ் அது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து அப் ஆகும் அப்படிங்கிறது டெக்னிக்கலா நம்ம அனலைசிஸ்ல அதுதான் ஆக்சுவலா அப்படிதான் நடக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்கேஸ் அது வந்து கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் 90-95% மார்க்கெட் எகெயின் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா எகெயின் வந்து ஒரு ஃபால் ஆகும். ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா? ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க, ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க.
கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரீடெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எகெயின் ஃபால் ஆகும்னா எது வரைக்கும் வர்றதுன்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து மார்க்கெட் எகெயின் வந்து அப் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா நம்ம உடனே இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கிறது சிலர், அதாவது பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. பிரேக் அவுட் ஆனதுமே ட்ரேட் எடுக்கிறது. அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவான இருப்பாங்க. எப்படின்னா அக்ரெசிவ் மீன்ஸ் எப்படின்னா பிரேக் அவுட் எப்படா ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு வந்து டக்குன்னு வந்து பை எடுக்கிறது, சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. சில பேர் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது பை தான் ஆகும் அப்படின்னு சொல்லி பை எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் வந்து எந்த மாதிரி ட்ரேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் ஆனாலும் நான் வந்து எகெயின் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு வரும்போது நான் ஒரு ட்ரேடு எடுப்பேன். சரிங்களா? அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் மீன்ஸ் நான் கீழே வரும்போது அதற்கு நம்ம கேண்டில் வரணும். அந்த இடத்துல ரிஜெக்ட் கேண்டில் ஏதாவது வந்தது அப்படின்னா தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். நான் அதுதான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து நான் மேக்ஸிமம் நம்ம கேண்டில் ஸ்டிக் வரணும், எனக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் வந்தால் தான் நான் ட்ரேட் எடுக்கிறது உண்டு. சில டைமில் ஆனால் சின்ன லாட்டில் வந்து சும்மா போட்டு வச்சுக்குவேன். இது என்னென்னா நம்ம இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சின்னதாக ஒரு லாட் போடுவேன். நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் 1.00 அதான் இருக்கு, பெரிய லாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இதை விட பெருசெல்லாம் இருக்குது. நான் ஸ்டாண்டர்டாக ஒரு லாட்டுக்கு, சரிங்களா, அந்த லாட்டு வந்து ஏன்னா பிகினர்ஸ் புரியாது இல்லையா, அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட்னா என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன் 1.00 நம்ம லாட் சைஸ் போடுறதுங்க. இப்போ அந்த லாட் போடாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 0.10 இல்லாட்டினா 0.05 அந்த மாதிரி வந்து ட்ரேட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். சும்மா எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணாமலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுப்பான். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுவேன். ஏன்னா இன்கேஸ் சடனாக பிரேக் அவுட் கொடுத்தாலுமே எகெயின் மார்க்கெட் ஃபால் ஆகிற கண்டிஷன்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம டாப் லாஸ் சின்னதாக தானே அடிக்கும். ஸோ அதனால நான் சின்ன லாட்டாக பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் கேண்டில் வந்தது அப்படின்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கிடைச்சிது, ஒரு ஹேமர் வருது, இல்லாட்டி ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் இந்த ஜோன்ல கிடைக்குது அப்படின்னா நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த ஜோனுக்கு மேலே வந்து பையு, இந்த ஜோனுக்கு கீழே வந்து செல்லு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல நமக்கு கேண்டில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம பை எடுத்தோமா இல்லாட்டி இந்த கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம பை. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸாக ஒரு ஹை போயிருக்கு அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கீழே வந்து டவுன் ஆகி மார்க்கெட் அங்கிருந்து அப் ஆகுது அப்படின்னா அதைத்தான் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா எகெயின் வந்து மார்க்கெட் அப் ஆகும். அதாவது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்திருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்திருக்கும், அங்கே போகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அங்கே இருந்து ஃபால் ஆச்சு, ப்ரீவியஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டச் ஆகிட்டு அங்கிருந்து ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்து அப் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணாம, அதாவது இந்த மார்க்கெட் வந்து ஃபால் அப் இங்கிருந்து ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து சம்டைம்ஸ் கூட ஆகும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இது பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு செல் ஆகும். அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அப் ட்ரெண்ட் வராது, செல் ட்ரெண்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கிருந்து அப் ஆகிற கூட சான்சஸ் இருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மேலே இப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கு இதுலேயும் அடுத்தடுத்து வருங்க சாப்டர்ஸ். இதில் இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்ல அது எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரிங்க. சரிங்களா? இப்போ மார்க்கெட் இங்கிருந்து அப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லாட்டினா இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து அப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல பை போட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ரிஸ்க் எடுக்கிறவங்க அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணா பெஸ்ட். சரிங்களா? நம்ம தேவையில்லாம இதுக்கு லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கணக்குல வரும். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து ஒரே ஜோன்ல இதே மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அது என்ன மாதிரி இருக்கும்னா இவங்க வந்து ஒரு சேனல் மாதிரி இப்படி ட்ராப் பண்ணிக்குவாங்க. ட்ராப் பண்ணிட்டு இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா
மார்க்கெட் வந்து மேலே போகும். இந்த லோ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா செல் ஆகும். அதுதான் நம்ம இங்க என்ன பார்த்தோமோ அதைத்தான் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுல தான் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த ஹை எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த டவுன் வந்தது எல்லாமே ஜாயின் பண்ணோம்னா அதெல்லாம் சப்போர்ட் ஜோன். இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேனல் பிரேக் அவுட் அப்படிம்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. எப்படின்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்குவோமே. இப்போ என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து இதுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தென் ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஸோ இந்த மாதிரி இதுதான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதைத்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தரோட கண் பார்வைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கு அதான் மார்க்கெட் வந்து நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, சார் நான் வந்து பை பண்றேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா செல் ஆயிடுது, நான் செல் பண்ணும்போது பை ஆகுது, யாரோ என்னை வந்து வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு, இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் நம்ம பண்ற ட்ரேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்களா, உண்மைங்களா, அப்படி பேர் நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைங்களா எல்லாம் கேட்குறீங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நடக்கிறது என்னன்னா நம்ம பார்வைக்கு மார்க்கெட் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அது வந்து நம்ம எவ்வளவு நம்ம எந்த சைடு நம்ம பார்க்குறோம், கரெக்ட் சைடா பார்க்குறோமா தப்பான சைடு பார்க்குறோமாங்கிறத விஷயம். அது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது பெரிய விஷயம் கிடையாதுங்க. சரிங்களா? அதாவது இந்த மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலா, அது இதுதான் டெக்னிக்கல்னு சொல்றது. அந்த ப்ரீவியஸா நடந்த விஷயத்த வந்து வச்சு ட்ரேட் பண்றது, ப்ரீவியஸா நடந்த மார்க்கெட்டை வச்சு ட்ரேட் பண்றதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலைசஸ். சரிங்களா? இதுல வந்து நம்ம கேண்டில்ஸ்டிக் வரும், இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் வரும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும், அதுக்கப்புறம் இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிபோனாக்கி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா? அது எல்லாமே வந்து இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்குள்ள வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு ரகம் வந்து பார்ப்பாங்க. மார்க்கெட்டை வந்து ப்ரீவியஸா நடந்ததை வச்சு பண்றதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலைசஸ். இதுல இந்த விஷயம் எல்லாம் வரும். இதை வந்து நம்ம செப்பரேட்டா ஒவ்வொரு இதை சாப்டரா நம்ம வந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரமாகவே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெய்லியே கிளாஸஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம். ஸோ அதனால நம்ம ஸ்பீடாக பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசஸ். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக சார்ட் ஒன்று நான் வச்சிருக்கேன். எப்படின்னா ஒரு நிமிஷம், இந்த நம்ம டிரா பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சார்ட் வந்து நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சிருந்தேங்க. இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா இங்க இருந்த மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு, தென் எகெயின் ஒரு அப்பு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எகெயின் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் வந்து மூவே ஆகலை. ஸோ இதைத்தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து எகெயின் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. தென் இது பிரேக் அவுட் பண்ண இருக்கு. தென் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்ததுனால இந்த ஜோன் அப்படியே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. எங்கே வந்திருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன்கிட்ட வந்திருக்கு. ஸோ அங்கே எகெயின் மறுபடியும் மார்க்கெட் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். இது வந்து சார்ட் பேட்டர்னுக்குள்ள வந்துடும். சரிங்களா? இதுல இருந்து ஒவ்வொரு சார்ட்ஸ் வரும். சரிங்களா? அது நம்ம டெப்தா பார்த்துடலாம். அது எப்படி இதை வந்து அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி நம்ம வந்து செல் கேண்டில் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அப்போ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு இதுல பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு நேற்று, அதனால வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இல்லாட்டினா சில பேர் சொல்லுவாங்க இந்த என்எஃப்பி நியூஸ் வரப்போகுது, மார்க்கெட்ல எஃப்ஓஎம்சி நியூஸ் வரப்போகுது, ஸோ மார்க்கெட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது, கோல்டு வந்து ஃபால் ஆக போகுது, யூஎஸ்டி வந்து அப் ஆக போகுதுங்கிறதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, கீழே இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்னு அடிச்சிங்க அப்படின்னா அதுல வந்து எல்லா நாட்டோடைய நியூஸஸ் எல்லாமே அதுல வரும். அதுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னா 3 ஸ்டார் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் நியூஸ், 2 ஸ்டார் இருந்தால் மீடியமா இருக்கும், 1 ஸ்டார் இருக்கிறத நீங்க கவனிக்கணும்னு அவசியம் இல்லை.
அந்த மாதிரி ஜோன்ல வந்து அந்த 3 ஸ்டார் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க ரெட் கலர்ல இருக்கும் சரிங்களா. investing.com இருக்கு. இந்த .comல வந்து வெப்சைட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் வேணா அது சொல்றேன். பட் நீங்க ஜஸ்ட் அது பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்னு அடிச்சீங்க அப்படின்னா அதுலயே வந்து எல்லா கண்ட்ரிஸோட இதுவும் நியூஸஸ் இருக்கும். அதுல நீங்க என்ன பேர் பண்றீங்களோ அந்த பேர்ஸ் மட்டும் நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல இம்பார்ட்டன்டான நியூஸ் மட்டும் எனக்கு காமிங்கன்னு சொல்லி அதெல்லாம் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது ஈஸியா தான் இருக்குங்க. அது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. இன்கேஸ் எனக்கு தெரியல சார், நான் பார்த்தேன் எனக்கு தெரியல அப்படின்னாங்க வேணா அதுக்கு வேணா நம்ம தனியா நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க சரிங்களா. அப்புறம் investing.com இருக்கு. இந்த மாதிரி இந்த 2 .com இருக்கு. நான் அதை மேக்ஸிமம் பாக்குறது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரியும், நான் வந்து கோல்டு மட்டும் தானே பண்றேன். ஸோ எனக்கு வந்து தெரியும் ஈவினிங் 6:30 to 8:30 இந்த 11:30 வரைக்கும் நியூஸஸ் வர்றது, யூஎஸ் நியூஸ் வந்துச்சுன்னா கோல்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால நான் அதை பாக்குறது இல்லைங்க. நீங்க வேற கரன்சிஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க மாத்தி நீங்க கரன்சிஸ் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க அந்த கரன்சி அந்தந்த டைம்ல உஷாரா இருக்கிறது நல்லதுங்க. ஸோ அந்த நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா ஒன்னு டாப் லாஸ் போடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை அப்படின்னா நீங்க வந்து சின்ன லாட்டா ட்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். அது தெரிஞ்சுக்கங்க. இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்ல நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் கொடுத்ததுமே நம்ம வந்து சின்ன லாட் போட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா அப்படியே மார்க்கெட் அப்பானா அப்பாகும், ரீடெஸ்ட் பண்ணாம அப்படியே அப்பாகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம எடுக்கிறோம். ரெண்டாவது இதுல வந்து எப்படின்னா நியூஸ் வர்ற டைம்ல இந்த டைம் நம்ம நோட் பார்ப்போம் இல்லைங்களா. இன்னைக்கு நியூஸ் வர்றதுக்கு இருக்கு, இந்த கரன்சி பேருக்கு இந்த டைமுக்கு வர்றதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கரன்சி பேர் நீங்க ட்ரேட் பண்றீங்க. இப்போ யூஎஸ் நியூஸ் வருது அப்படின்னா நீங்க யூஎஸ்டி பேஸ்டு இருக்கிற கரன்சிஸ் எல்லாமே நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, இல்லை ஆர்டர் பண்ண இருக்கு, இல்லை ஆர்டர் போட போறீங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்துல உஷாரா இருக்கணும். ஒன்று டாப் லாஸ் போட்டு வச்சிடணும், அப்படி இல்லை அப்படின்னா சின்ன லாட்ல ட்ரேட் பண்ணணும். அதுதான் சரிங்களா. ஸோ இந்த ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நியூஸ் பார்த்து எக்கானமி, அதாவது ஒரு கரன்சியோட எக்கானமி எப்படி இருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரோ யூஎஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈரோ யூஎஸ்டினா அவங்க வந்து பார்ப்பாங்க ஈரோவுடைய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நியூஸ் என்ன நியூஸ் இல்லைன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் பண்ணுங்க. அதாவது யூஎஸ்டியில் எம்ப்ளாயீஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது மந்த்லி வருங்க. அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜாஸ்தி ஆச்சுன்னா மார்க்கெட்டு வந்து யூஎஸ்க்கு ஃபெயிலியர். ஏன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா யூஎஸ் எக்கானமிக்கு அது பாதிப்பு தான். ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த ஈரோ யூஎஸ்டிங்கிற பேர் வந்து அப் ஆகும். ஓகேங்களா. யூஎஸ் டாலருக்கு வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஈரோ யூஎஸ்டி வந்து அப் ஆகும். அதே மாதிரி யூஎஸ்டி ஜேபிஒய் நீங்க பண்றீங்க, யூஎஸ்டி ஜேபிஒய் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்க செல் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ என்னன்னா இதுல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படின்னா இதுல யூஎஸ்டி முன்னாடி வருது, அதாவது பேஸ் கரன்சியா வருது. நம்ம பார்த்தோம் இல்லையா, பேஸ் கரன்சியா வருது, இதுல வந்து கோட் கரன்சியா வருது. ஓகேங்களா. ஸோ யூஎஸ்க்கு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இந்த பேர் வந்து செல் ஆகும், இந்த பேர் வந்து அப் ஆகும். ஸோ இப்படி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ற ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேஸ்டு பண்றவங்க ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் அப்படி பண்றது இல்லை. பட் ஆனால் நீங்க என்ன அப்படின்னா உஷாரா இருக்கிறதுக்கு நீங்க அந்த நியூஸஸ் வந்து பாத்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி ப்ராஃபிட்டுங்கிறது பெரிய லெவலில் பண்ணது கிடையாது. பட் அது சம்டைம்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நியூஸ் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நான் அதுதான் அதிகமாக சொல்றது ஒண்ணுங்க, இந்த ஹேமர் வந்துச்சுன்னா பை அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரேடருமே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பான், யாருமே லாஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போ இந்த நியூஸ் வருதுன்னு உலகம் முழுக்க தெரியும். இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்டரிங்கிற யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த நியூஸ் நெகட்டிவ் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டிக்கு நெகட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா எல்லாருமே செல் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ அவன் எப்படி அந்த பெரிய ட்ரேடர் அந்த இன்வெஸ்டர்ஸ் அவனுங்கெல்லாம் எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும்? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஸோ எல்லாருமே செல் பண்ணிட்டு போயிட்டா எப்படி இங்க ட்ரேட் நடக்கும்? அப்படி கிடையாது. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து சேம் அதே மாதிரி நடக்கும், செல் ஆகும். நியூஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இங்கே செல் ஆகும். பட் ஆனா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து பூமை நினைச்சுப்பா அந்த 1 வீக்ல வந்து நடக்காத ட்ரேடு அந்த ஒரு 15 மினிட்ஸ்ல நடந்துட்டு இருக்கும், பை ஆகி போயிட்டே இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 பிப் தான் இறங்கியே இருப்பான்.
ஆனால் அந்த நியூஸ் வந்ததுமே நியூஸ் நெகட்டிவ் நியூஸ், அந்த யூஎஸ்டிக்கு நெகட்டிவ் நியூஸ். பட் ஆனால் அந்த யூஎஸ்டிஜேபிஒய் பார்த்தீங்கன்னா அப்பை அப்படியே போயிட்டு இருக்கும். 10,000 பிப்ஸ் வந்து மேலே ட்ரேட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கோல்டுலாம் நடந்துருக்குதுங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து யூஎஸ்க்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா கோல்டு வந்து அப் ஆகணும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாதுங்க. அப்படியே செல் ஆகிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் பண்ணி நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். எந்த டைம்ல நியூஸ் வருது, என்ன நியூஸ் வருதுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டைம்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறோம். கேட்டிருந்தாங்க என்கிட்ட, சார் நான் வந்து நியூஸ்ல பார்த்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, பண்ணியிருக்கலாம். சில பேர் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணவங்க லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. நானும் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்ன அப்படின்னா இது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டிமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டிமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை வந்து சென்டிமெண்ட்டாக பார்ப்பாங்க. அதாவது எந்த மாதிரி சென்டிமெண்ட் அப்படின்னா, இன்னும் சில பேர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்க்குற ஆளுகள்லாம் இருக்காங்க. நம்ம ஆளுங்க நம்ம இந்தியாவில் இருக்கட்டும் இருக்காங்க. மேக்ஸிமம் இந்தியன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நான் அதை சொல்கிறேன் எப்படின்னா, மார்னிங் 9 o'clock மார்க்கெட்டோ, இந்தியன் மார்க்கெட் சொல்கிறேன், 9 o'clock ஓப்பன் ஆகுதுன்னா அவங்க 10 o'clock தான் மார்க்கெட் வந்து பார்க்கவே செய்வாங்க. ஸ்க்ரீன் அப்போ தான் ஓப்பனே பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஏதாவது ஒரு நாள் வந்து லேட் ஆகிருப்பாங்க, என்ட்ரியே லேட் ஆகிட்டு 10 o'clock மார்க்கெட்டை பார்த்ததுமே ஒரு புல்லிஷ் ஏதாவது கிடச்சிருக்கும், பை பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த நாள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ அவங்க மைண்ட் என்ன ஆயிடுச்சு, நம்ம இன்னைக்கு 10 மணிக்கு பார்த்தனால தான் இது வந்து நம்மளுக்கு கிளிக் ஆயிருக்கு, இனிமேல் நம்ம வந்து மார்க்கெட்டை 10 மணிக்கு தான் ட்ரேடே எடுக்கணும், 9 வரைக்கும் மார்க்கெட் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி சென்டிமெண்டல் பார்க்குறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து என்னன்னா கூட இருக்கிற ஆளுக பக்கத்துல இருந்தா அந்த வேவ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்க்குற ஆளுகளும் இருக்காங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சென்டிமெண்ட். சரிங்களா? இதை வந்து மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கிடையாது மார்க்கெட்டு. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு காமிக் வேண்டி சொன்னேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரேட் இன்னும் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், அவங்களோட இதை தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். பண்ண முடியாது அப்படி, பை கிளிக் அப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பார்க்குற ஆளுகளாக இருக்காங்க. அது வந்து ஓவர். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இங்கே வந்து நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக, அதாவது நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தோம் தெரியுங்களா, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் போகலாம். ஓகே, இப்போ இந்த சென்டிமெண்டல் அனலைசிஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ஆகுது. சரிங்களா? தென் எகெயின் வந்து ஒரு டவுன் ஆயிட்டு, தென் எகெயின் ஒரு அப் ஆயிட்டு, இந்த ஜோனுக்கு மேல வந்து மார்க்கெட்டு போல எகெயின் வந்து ஒரு ஃபால் ஆகுது. இதே இடத்துல இப்படி மார்க்கெட் வந்து எங்கேயுமே நகராம இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜோன்ல வந்து ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரைஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கோல்டு நான் சொல்றேன். சரிங்களா? 1500 ரேஞ்சுன்னு வச்சுக்கு. இந்த ஜோன் வந்து 1500னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த 1500 ப்ரைஸுக்கு மேல மார்க்கெட் வந்து என்ன இந்த டைம்ல ட்ரேடர்ஸ் வந்து எந்த மாதிரி மனநிலையில இருந்தாங்களோ அதே மனநிலையில தான் இங்கேயும் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மேக்சிமம் அப்படி இருக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம அதுதானே நம்ம நினைக்கிறது தானே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பை ஆகும் நம்ம சொல்றோம், பிரேக் ஆகலைன்னா செல் ஆகும்னு சொல்றோம். ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல பை ஆகும் நினைச்சு பை பண்றவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து இல்லை இதுக்கு மேல போகாதுன்னு சொல்லி செல் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனாலதான் கன்சாலிடேஷனே மார்க்கெட் ஆகுது. அப்போ அந்த ஜோன்ல வந்து யாருமே இன்னுமே ஒரு டெசிஷன் வந்து எடுக்கல. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், அதனாலதான் இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் சில பேரெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது பிரேக் அவுட் ஆனா பை ஆகணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? ஏன் நீங்க சண்டையும் போட முடியாது, மார்க்கெட்டு போயிட்டு நீங்க எங்கிட்டையும் கேட்க முடியாது, மார்க்கெட்ல நீங்க சண்டை போட முடியாது. இது பிரேக் அவுட் ஆச்சு பட் ஆனா ஏன் பை ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம கேஸை போட முடியும், பண்ண முடியாது. பிரேக் அவுட் ஆகி அங்கிருந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல ஃபால் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு.
ஸோ அதுக்கு வேண்டி நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனாலும் எகைன் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பை எடுங்க. இந்த ஜோனில் வந்து நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் பை பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் அதுதான். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஜோனில் வரும்போது நீங்கள் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கேண்டில் வரணும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி செல் தானே ஆகும்னு சொல்லி செல்லும் பண்ணக்கூடாது, பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கேயும் செல் பண்ணக்கூடாதுங்க. பண்ணலாம், பட் ரிஸ்க், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணி பண்ணுறோம். அதனால தான் பேஷன்ஸ் தான் எப்பவுமே மணி வந்து மேக் பண்ணுங்கிறது ட்ரேடிங்க்கு தாரக மந்திரங்க, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணணும், ட்ரேட் எடுத்தாலும் வெயிட் பண்ணணும், ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, மக்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கு மேலே பை தான் ஆகும், பிரேக் அவுட் பண்ணிடும், பை தான் ஆகும்னு சொல்லி பை பண்ணுவாங்க. சில பேர் வந்து இல்லை இதுக்கு மேலே ப்ரைஸ்க்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லி செல் ஆகும். ஸோ இந்த போராட்டம் நடந்துட்டு மேலே பிரேக் அவுட் ஆகுறது பை ஆகும், பையர்ஸ் இல்லை வின் பண்ணுறாங்களா, செல்லர்ஸ் வின் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா பை, இது பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அகைன் செல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சாலிடேஷன் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த இடத்துல சென்டிமெண்டல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் ஃபால் ஆகுறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். என்னன்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஃபால் ஆகிருந்திருக்கும் மார்க்கெட்டு, ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிருந்திருக்கும். ஸோ இங்கே மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி தான் இந்த ப்ரைஸ், இந்த 1500ங்கிறது இவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இந்த டைமில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படி தெரியுமா தெரியாதாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா இல்லை கீழே வருதாங்கிறதுல தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் ஆக்சுவலாக சென்டிமெண்டல் அனலைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சென்டிமெண்ட்டுங்க, சரிங்களா? சென்டிமெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க தான் சென்டிமெண்டல் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சென்டிமெண்டலாக எப்படின்னா, ப்ரீவியஸாக ஃபால் ஆகிருந்துருக்குல்ல, அந்த இடத்துல கண்டிப்பாக இது ஃபால் ஆகும், இந்த இடத்துல வந்து பை ஆயிருக்கு, ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பை ஆகும், அப்படி சென்டிமெண்டாக சில பேர் நினைக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வெறும் டெக்னிக்கலாக மட்டுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக மட்டுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலும் ட்ரேட் பண்ண முடியாது, லாசஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நியூஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றீங்கனாலும் பண்ண முடியாது. இல்லை சென்டிமெண்டா நீங்க ஒரு குறுட்டம்போக்கில் இந்த இடத்துல செல் ஆயிருக்கு, ஸோ இந்த இடத்துலயும் செல்லு தான் ஆகும், இந்த இடத்துல பை ஆயிருக்கு, ஸோ இந்த இடத்துல பை ஆகும், அப்படி பண்ணாலும் சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணுமே கலந்து தான் நம்ம வந்து பண்ணணும், அப்போதான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இது நம்ம எப்படி மூணுமே மிங்கிள் பண்ணி பண்றது அப்படின்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நீங்க ஒரு அனலைசிஸ். இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இப்படி ஒரு சார்ட் இருக்கு, சரிங்களா? எகெயின் நான் அதே மாதிரி போடுறேன், என்னடா இப்படி சும்மா போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, ட்ரேட் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா, எகெயின் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வரும்போது நமக்கு வந்து ஒரு நியூஸ், இந்த இடத்துல ஏதாவது நியூஸ் வருதா? இப்போ நம்ம ஃபிபோனாக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபோனாக்கி நம்ம ட்ரேட் இருக்கும்போது ஃபிபோனாக்கின்னு ஒரு டூல் இருக்குங்க, அதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் வர்றதுக்கு இருக்குது அப்படின்லாம் இருக்கு. சில பேர் அதை வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதை வச்சே நிறைய பேர்லாம் ட்ரேட் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வச்சு சப்போர்ட், எல்லாமே ஒரு சப்போர்ட்டு தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. இது வந்து இதில் வந்து பேஸ் பண்ணி பண்ணும்போது இதில் நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% கிடையாது, 95% கிடையாது. இப்போ நான் ஹேமர் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்தும் நிறைய பேருக்கு டாப் லாஸ் அண்ட் இருக்கு, நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஸோ அது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மினி லாட், நம்ம என்ன லாட்டோ கரெக்டாக அந்த மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி எப்பவுமே ட்ரேட் பண்ணணும்னு சொல்றது காரணமே இதுதான், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம மூணுமே எப்படி கலந்து பண்றது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க வந்து வாட்ச் பண்ணணும், நியூஸஸ் ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா. இந்த ஜோன்ல, இந்த மாதிரி ஜோன்ல வரும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நியூஸ் டைமா ஏதாவது இருக்கும், அந்த கரன்சி பேர் நீங்க போய் வாட்ச் பண்றீங்க, பாக்குறீங்க ஏதாவது நியூஸ் இருக்கா இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா இருக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நியூஸா, ஆமா இருக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாராளமா நீங்க இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கலாம். நியூஸ் வந்து இதுக்கு ஃபேவரா வரணும். பை இந்த கரன்சி பேர் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி ஜேபிஒய்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த பேர் நீங்க பாக்குறது வந்து யூஎஸ்டி ஜேபிஒய்னா,
யூஎஸ்டிக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸா வரணும். சரிங்களா? அந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து அப்ப நீங்க பை எடுக்கலாம். சரிங்களா? சென்டிமெண்டா பார்க்கும்போதும் இந்த பிரைஸுக்கு மேல போயிருச்சு. ரெண்டாவது வந்து டெக்னிக்கலாவும் இந்த பிரேக் அவுட் ஆகி மேல க்ளோஸ் ஆயிருக்கு. நியூஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ்டிக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப நீங்க இந்த இடத்துல பை எடுக்கலாம். பை எடுத்துட்டு நீங்க ஒரு ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்கு அது வரைக்கும் நீங்க டிபி வைக்கலாம். அதுக்கப்புறம் எகைன் வந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆகிட்டு எகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் வந்து மார்க்கெட் அப் ஆகும். அது வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ்ல நீங்க பார்த்து அந்த மாதிரியும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம பண்ணணும். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நான் அதை சொல்லியிருப்பேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கால் டேபிள் மாதிரிங்க. சரிங்களா? இது 3 கால் எவ்வளோ டேபிளுக்கு ஸ்டூலுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால இதை நீங்கள் மூணுமே மிக்ஸ் பண்ணி பார்க்கறது பெஸ்ட். ஆனால் என்னன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ்ல அந்த டைம் ட்ரேடு எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்கனாலும் டாப்ல அந்த லாட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? சென்டிமெண்டா கொடுத்த ட்ரேடு எடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் அனலைஸ்ல பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கு. இப்போ இதைத்தான் இப்படித்தான் நம்ம மூணுமே மர்ஜ் பண்ணி பண்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் அனலைசஸ் நான் சொன்னது இல்லைங்களா? சார்ட் பேட்டர்ன்ஸ். சரிங்களா? சாரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு, அந்த சார்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் சார்ட் இருக்குது. எப்படின்னா ஒன்று வந்து லைன் சார்ட், இன்னொன்று வந்து பார் சார்ட், இன்னொன்று வந்து கேண்டில் ஸ்டிக் நம்ம ஃபாலோ பண்ணுறது. சரிங்களா? இப்போ இந்த லைன் சார்ட் எப்படி இருக்கும்னா நான் ப்ரீவியஸாக நான் உங்களை காமிச்சிருந்தேங்களா? இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இப்படி ஒரு அப் ஆகும், தென் ஃபால் ஆகிட்டு தென் அகைன் அப், இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் நான் அது சார்ட்டில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி லைன் மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிற சார்ட்டுக்கு பேர் தான் லைன் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து அனலைசிஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது கரெக்டாக இதில் வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த சார்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆகிற, அதாவது 1 ஹவருக்கு முன்னாடி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும், அதுக்கு அடுத்து 1 ஹவர் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த மார்க்கெட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து 1 ஹவர் எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த ஜோனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி தென் எகைன் அப் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது க்ளோசிங் தான் வருது. அப்போ நம்மளுக்கு அக்யூரேட்டாக கேண்டில் ஸ்டிக்கை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது கரெக்டாக இதில் வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸுங்கிறனால இந்த ஃபேக்காக மேலே போனதால இது கணக்கு காமிக்காதுங்க. இந்த விக் மாதிரி வருது பார்த்தீங்களா, மேலே சும்மா ஜஸ்ட் போயிட்டு கீழே வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் கணக்கு காமிக்க, க்ளோசிங் ப்ரைஸ் காமிக்கிறதுனால இது வந்து அக்யூரேட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த லைன் சார்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார் சார்ட். இந்த பார் சார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க, பட் ஜஸ்ட் நம்ம சொல்கிறோம். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் வரும், தென் எகெயின் அப்படியே அப் போயிட்டு மறுபடியும் ஒரு டவுன் வந்து இங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும், இந்த இடத்துல ஒரு லோ வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹை போயிருக்கும் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சார்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஓப்பன் க்ளோஸ் ஓகே தெரியும், பட் இருந்தாலும் இந்த சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய அனலைசிஸ் வந்து பண்ணி ட்ரேடு பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. பெரிய லெவலில் நமக்கு ஒரு டேட்டா நம்மளுக்கு இந்த இது மூலிமா கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக், அடுத்தது வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்கு பார்க்குறோம். கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், பையர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹை போகுது, தென் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிடுது மார்க்கெட். சரிங்களா? இப்போ நம்ம சும்மா ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம பண்ணு ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். சரிங்களா? மார்க்கெட் வந்து இது ஓப்பன் ஆகிட்டு தென் சின்ன ஒரு லோ வந்திருக்குன்னு வைப்போம். சரிங்களா? லோ, தென் மார்க்கெட் ஒரு ஹை போயிருக்கு.
ஹை போயிருக்கு. தென் இங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம கேண்டில்ஸ்டிக் அனாட்டமி பார்த்து உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவில் யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன், கேண்டில்ஸ்டிக் அனாட்டமிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு தென் வந்து ஒரு ஹை போயிட்டு தென் இங்கே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு பை இந்த பாடியை வச்சு நம்மளால கணிக்க முடியும், எவ்வளோ வந்து பையர்ஸ் ப்ரெஷர் இங்கே இருக்குது, எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேண்டில்ஸ்டிக் மூலயமா நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம கேண்டில்ஸ்டிக் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? அது என்னென்ன கேண்டில்ஸ் நம்ம பண்ணுற ஒரு 5 கேண்டில்ஸ் மேக்ஸிமம் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ரிவர்சிபிள் கேண்டில்ங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேண்டிலும் கூட. ஸோ அதுதான் மார்க்கெட்லேயே டிசைடும் பண்ணுது. நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில், நம்ம அதாவது என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்லாம் இருக்குது. நம்ம அது 2 கேண்டில் மர்ச் பண்ணி பார்க்குறது வந்து வேணால் நம்ம அதை இன்னொரு இதில் நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு ட்ரேடு பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த லைன் சார்ட்டும் கேண்டில்ஸ்டிக்கும் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கேண்டில் வருது அப்படிங்கும்போது நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, இதை வந்து லைன் சார்ட்ல வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் எகெயின் இங்கே வரும்போது நம்ம கேண்டில் ரிவர்ஸ் கேண்டில் கிடைச்சிது அப்படின்னா நம்ம செல் பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லை இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அங்கேருந்து நம்ம பை பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், சார்ட் வந்து எப்படி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது, எந்த சார்ட் பேட்டர்ல ட்ராப் பண்ணுறது, அதை எப்படி கேண்டில்ஸ்டிக்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுன்னு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இல்லை சார் எனக்கு இன்னும் இது வந்து டெப்த்தாக பார்க்கணும் அப்படிங்கன்னா நம்ம அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நம்ம அதை வந்து கமெண்ட்ஸாக பண்ணுங்க, நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து ஆக்சுவலாக இதுதான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ப்ரோ, இது நேம் ராஜேஷ். இது சொல்லுங்க சார். நீங்க பிரேக் அவுட்னு சொன்னீங்க இல்லையா, அது பிரேக் அவுட்ன்றது வந்து மேல் நம்ம மார்க் பண்ணதுக்கு மேல போயிட்டு திரும்ப ஒரு சின்னதா ஒரு டவுன்ஃபால் கொடுக்கறதா பிரேக் அவுட்டா, இல்ல அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டினாலே பிரேக் அவுட்னு சொல்லுவீங்க? பிரேக் அவுட்னாங்க சார், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க நான் சொல்றேன். இப்போ சார் இப்போ என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்குன்னு வச்சுக்கல, மார்க்கெட் வந்து இப்படி ஒரு அப் அண்ட் டவுன் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டிரா பண்ணி வைக்கிறோம்னு வச்சுங்களேன், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நம்ம டிரா பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இது ஒரு பிரைஸ் லெவல், அதாவது ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அக்யூரேட்டா நம்ம டிரா பண்ணிக்கணும். இந்த லைனுக்கு மேல மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகணும். இப்போ நீங்க இது 4 hour சார்ட் அப்படின்னா இது ஆக்சுவலா லைன், இது ஆக்சுவலா வந்து நான் லைனா வரைஞ்சிருக்கேன், லைன் சார்ட்டா வரைஞ்சிருக்கேன் நானு. கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த க்ளோசிங் பிரைஸ் வந்து இதுக்கு மேல இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4 hour சார்ட் அப்படின்னா நீங்க அடுத்து 4 hour சார்ட் வந்து இங்க க்ளோஸ் ஆகணும், மார்க்கெட் முடியணும், இதுக்கு மேல முடிஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து சின்ன டைம் ஃப்ரேம்லயும் பார்க்கலாம், அது நீங்க 1 hourல பார்க்கலாம். இந்த 4 hour சார்ட்டை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு நீங்க 15 minutesல போய் ட்ரேட் எடுக்க கூடாது, அட்லீஸ்ட் 1 hour நீங்க பார்க்கணும். ஓகே, அட்லீஸ்ட் நான் சொல்றேன். சம்டைம்ஸ் அது பிரேக் அவுட் ஆனாலும் ஃபாலோ ஆகுங்க கீழே, அதுக்கப்புறமும் ஃபாலோ ஆகுறதெல்லாம் மார்க்கெட் பயங்கர ஃபாலோ எல்லாம் ஆயிருக்குங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து 4 hours வந்து போறோம். அதை நான் சொன்ன தெரியுங்களா, அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம், அதாவது சின்ன லாட்டா போட்டு நம்ம சின்ன ட்ரேட் எடுத்து வச்சுக்கிறோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ரீடெஸ்டே பண்ணாம மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல ஹை போயிட்டு இருக்கும். சரி, தொடர்ந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1 week 2 weeks மார்க்கெட் போய் அப்புறம் இருந்து ரீடெஸ்ட்டுக்கே வரும். அப்ப நம்ம இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயும் ஐயோ இங்க விட்டுட்டோம் போவோம், இங்கேயும் விட்டுட்டோம் போவோம், எங்க ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்போம். கடைசியா போய் என்ன பண்ணுவோம், இங்க போய் ட்ரேட் எடுப்போம். அப்பதான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ஃபால் ஆகுறது. இங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க போய் ட்ரேட் எடுப்போம், பயந்து 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 எடுக்கலாமா வேண்டாமா, கீழே வருமா எடுக்கலாமா வேண்டாமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இங்க போய் ட்ரேட் எடுக்கும் போதுதான் அது வந்து ரிவர்ஸ் ஆகுறதுங்க. சோ நம்ம ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாவும் ரியாக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணாமலும் இருக்கணும்.
புரியுதுங்களா? இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லாட் சைஸ் வந்து சின்னது பண்ணணுங்க. சின்ன இப்போ நீங்க நார்மலா 0.10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்க 0.01 சும்மா ஒரு ட்ரேட் எடுங்க. இங்க இருந்து ஒரு ட்ரேட் கிடைக்குதுன்னா $10 கிடைச்சா கிடைக்கட்டுமே, வேண்டாம்னு சொல்லல. லாஸ் ஆன இன்கேஸ் அப்படியே ஃபால் ஆனாலும் பெரிய லாஸ் ஆகாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மா எல்லா ட்ரேடுமே கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்ல முடியாது. நம்ம வந்து என்னதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். பட் ஆனா நம்ம அதுல டவுட் படக்கூடாது. ஆக்சுவலா அதுல டவுட் ஆகக்கூடாது. நம்ம ட்ரேடு வந்து எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து சின்னதா வந்து ஒரு இதுதான் சின்ன சின்ன ட்ரிக்ஸுங்க இது. இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஏன் இந்த ட்ரேடை விடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நம்ம சின்னதா ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். நம்ம பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறங்க ஆகும்னு சொல்லி எடுக்கக்கூடாது. இது ஆயிரும் சொல்லி எடுக்கக்கூடாது. வித்தியாசம் இருக்கு. ஆனதுக்கு அப்புறம் எடுக்கணுங்க. க்ளோஸ் ஆகணும் மார்க்கெட் வந்து க்ளோஸ். அதுதான் ஆக்சுவலா பிரேக்கெட்டுங்க. நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா சும்மா ஜஸ்ட் கேண்டில் இப்படி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இங்க இருக்குன்னு வையுங்க, சரிங்களா? மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்றதுக்கு இப்படி போகுங்க. போயிட்டு பிரேக் அவுட் ஆகாம மார்க்கெட் வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்ப கேண்டில் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்ப இது என்ன கேண்டில்? ஆக்சுவலா ரிவர்ஸ் கேண்டில். ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த பிரைஸ் வந்து போகல அப்படின்னு ரிஜெக்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், இது மேல போகவும் மேல போக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பை இங்க எடுத்துருவோம். மார்க்கெட் ஃபால் ஆயிடும். தென் அகைன் எடுத்த கேண்டில் என்ன ஆகும், ட்ரேட் எடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகி ஒருவேளை க்ளோஸ் ஆகலாம், க்ளோஸ் ஆகி அகைன் அப்படி அப்படியே ஃபால் ஆகி போயிடும். நம்ம வந்து பை இங்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் மார்க்கெட்ல வந்து எப்பவுமே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். எந்த ட்ரேடா இருந்தாலும் நம்ம ப்ரீ டெசிஷனே பண்ணக்கூடாது. இந்த கேண்டில் தான் வரப்போகுது, இந்த கேண்டில் வந்துடும். நமக்கு பாத்தீங்கன்னா 4 hours நம்ம ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கீங்களேன். நான் இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்குங்க. எப்படின்னா கேண்டில் பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் மாதிரியே இருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்க. இப்போ கேண்டில் வந்து இங்க இப்படி இதுக்குள்ள டவுன் வந்திருக்கும். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்கே இருப்பான்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நான் 3 hours வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு 3:30 அந்த மாதிரி ஆகும். அப்பவும் கிட்டத்தட்ட இப்படியே தான் இருப்பான். சரி, நம்ம இது ஸ்பின்னிங் டாப் தான், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல நமக்கு ஸ்பின்னிங் டாப் வந்து இருக்குது, நமக்கு இது ஃபால் தான் ஆக மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம இங்க போய் செல் எடுப்போம். டாப் லாஸ் இங்க வந்து போட்டு வச்சிருப்போம். செல்லை நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஆனா என்ன ஆகும்னா அந்த 15 minutesல ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கும். புரியுதுங்களா? இந்த நியூஸ் வந்ததுமே என்ன ஆகும், நியூஸ்க்கு வேண்டி தான் ஆக்சுவலா கன்ஃபியூஷனாவே இருந்திருக்குங்க. மேல போலாமா கீழே நான் தெரியுங்களா? இந்த இடத்துல கன்சல்டேஷனே இருக்கும். நீங்க சின்ன டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இப்படியே இருந்துட்டு இருக்கும். ஆனா அடுத்த ஒரு 15 to 20 minutesக்குள்ள பாத்தீங்கன்னா மார்க்கெட் போய் இங்க போய் க்ளோஸ் ஆயிரும். அப்ப இது என்ன கேண்டில்? புல்லிஷ் கேண்டில். சோ நம்ம இது நெக்ஸ்ட் வந்து டாப் லாஸ் ஹண்ட் ஆகும். ஸோ இதனாலதான் நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இது நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனா கேட்கறாங்க, சார் இது கன்ஃபர்மேஷன்ங்கிறது எப்படி? இந்த நீங்க கேட்ட தப்பு இல்லைங்க, சரியா? நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எனக்கும் கன்ஃபியூஷன் இருந்ததுங்க. அதை நான் திரும்ப அழுத்தி சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம எதை மார்க் பண்ணி வைக்கிறோமோ, எதுக்கு மேல போனா பை, எதுக்கு கீழே வந்தா செல்லுன்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். எந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் முடியணும். நீங்க 4 hour சார்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க 1 hourலயாவது அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ட்ரேடே எடுக்கணும். அது பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகும் இல்லீங்களா? பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனாதான் அது வாங்கணும். ஓகே, க்ளோஸ் ஆனாதான் கன்ஃபர்மேஷன். க்ளோஸ் ஆகலனா கன்ஃபர்மேஷனே கிடையாது. அது எந்த டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நான் சொல்றேன் தெரியுங்களா? வீக்லில நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்லயாவது, டெய்லி கேண்டில்லையாவது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். புரியுதுங்களா? இப்போ சப்போர்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் ஆயிருக்குன்னா, மார்க்கெட் மறுபடியும் எகைன் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த இடத்துல இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா செல், இது இங்க ரிஜெக்ட் ஆச்சுன்னா பை தானுங்க. இது வந்து வீக்லின்னு வச்சுக்கோங்க. டெய்லி கேண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வரணும். அப்படி இல்லாட்டினா ப்ரீவியஸா ஒரு ஹேமர் வந்து அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் அதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும். அதாவது இந்த பிரைஸ் கீழே ட்ரேட் ஆயிருக்க கூடாது. விக்கு தான் இருக்கணும். விக்கு இருந்து நம்மளுக்கு ஹேமர் கிடைச்சால் மட்டுமே தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுமே தவிர, நான் வந்து இதில் சின்ன டைம் ஃப்ரேம்ல போறேன் 4 hours நீங்க போகலாம். பட் ஆனா என்னன்னா டாப்லெஸ் சின்னதாக தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் அது வந்து ஃபெயிலியர் ஆகிற சான்சஸ் இருக்குங்க.
அதனால நம்ம சம்டைம்ஸ் வந்து ப்ராஃபிட்டும் கொடுக்கும், சம்டைம்ஸ் ரிஜெக்டும் ஆகும். நம்ம ரெண்டு சைடுமே நம்ம கரெக்டா இருக்கணும். இன்கேஸ் நீங்க 4 ஹவர்ல எடுக்கிறீங்கனாலும் டாப் லாஸ் ஹண்ட் ஆச்சுன்னா தெரிஞ்சுங்க, சொல்ல முடியாது. அந்த ஒரு டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஹேமர் வந்தா கூட நீங்க அடுத்த நாள் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அது வெக்ஸாய் நம்ம விடக்கூடாது ஆக்சுவலா. இப்போ நீங்க 4 ஹவர்ஸ்ல நீங்க வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்குங்க, சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 8 ஹவர்ஸ் இருக்குங்க. சரிங்களா? 8 ஹவர்ஸ்ல மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 2 கேண்டில் வருங்க இந்த இடத்துல. இப்போ வந்து நீங்க ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இதுதான் சப்போர்ட் ஜோன் வைங்க. சரிங்களா? இது வந்து சப்போர்ட் ஜோன். இப்போ 1 ஹவர் கேண்டில் பாக்குறீங்கன்னு வைங்க. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி செல் கேண்டிலா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? க்ளோஸ் இங்க வச்சிருச்சு. அதாவது இது நீங்க வந்து 15 மினிட்ஸ்ல வச்சிருக்கீங்க. சார்ட் நீங்க டிராப் பண்ணது என்னமோ 1 ஹவர்ல சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க. சரிங்களா? நீங்க இதுக்கு 15 மினிட்ஸ்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வைங்க எக்ஸாம்பிள். ஒரு 15 மினிட் இங்க வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்த 15 மினிட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நீங்க என்னமா நீங்க டெசிஷன் எடுப்பீங்க? கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா உங்களுக்கு? இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல செல் ஆகுமா பை ஆகுமாங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும்னா அப் அண்ட் டவுன் நடக்கும். இதுதான் நம்ம வந்து கன்சால்டேஷன் நம்ம சொல்றோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல பண்றோமோ அதே பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிளிக்கா ஆயிருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஏன்னா நீங்க அதை அனுபவமா பார்க்கும்போது அது தெரியுங்க. அதுதான் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே 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 ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லை. வேற யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? ஹலோ ப்ரோ, யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஹலோ, லைன்ல வரீங்க? வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்ப வந்து நம்ம காசிராஜன், மதுரை. சரி சொல்லுங்க சார். சார், இப்போ வந்துட்டு ஏதாவது பேரோட இப்ப நம்ம யூஎஸ்டி ஜேபிஒய் போறோம் அப்படின்னா இன்னொரு அகைன்ஸ்ட் நம்ம குரல் பேர் கம்பேர் பண்ணி பண்றோம் இல்லையா? ஆமாங்க. அதே போல கோல்டுக்கு ஏதாவது கம்பேர் பண்ணி பண்ண முடியுமா? அதாவது ஏதாவது பேரை ஃபாலோ பண்ணுவோம் சார். இப்ப ஏடி அந்த ஆஸ்திரேலியன் ஏயுடியோட கம்பேர் பண்ணி பண்ண முடியுமா அந்த மாதிரி? அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, பட் ஆனா ஆகும். இப்போ ஏயுடி யூஎஸ்டி ஏன்னா ஏயுடி யூஎஸ்டி வந்து நடக்கும். கோல்டு ரொம்ப அக்யூரேட்டா நடக்காது. ஒரு 80% 85% அந்த மாதிரி நடக்குங்க ஏயுடி யூஎஸ்டி. நீங்க அக்யூரேட்டா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 90 above நான் சொல்றேன், 90-95% சொல்றேன் நான். அப்படி பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் டாலர் வந்து அந்த மாதிரி நடக்குங்க. இண்டெக்ஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். நம்ம மேக்ஸிமம் அதில் பண்றது இல்லை, பட் பண்றவங்க பண்ணலாம். நீங்க அதில் ட்ரேட் பண்றீங்கன்னா அதில் பண்ணலாங்க. ஆனா நீங்க கரன்சி பேர் வந்து நீங்க ஏயுடிஎஸ்டியே ஓகே தான். ஏயுடிஎஸ்டி, ஈரோ யூஎஸ்டி, ஏயுஎஸ்டி ஈரோ யூஎஸ்டி கிட்டத்தட்ட சேமா ட்ரேட் ஆகுங்க. ஏன்னா அது யூஎஸ்டிக்கு ஆப்போசிட்டா வர்றதுனால அது ரெண்டுமே ஒரு அளவுக்கு அக்யூரேட்டா ட்ரேட் ஆகும், சேமா ட்ரேட் ஆகும். ஏயுடி பை ஆச்சுன்னா யூஎஸ்டியும் பை ஆகும், இது செல் ஆச்சுன்னா அதுவும் செல் ஆகுங்க. ஸோ 13ஆம் தேதி உங்க அனலைஸ் பார்த்துட்டு பை சைடு தான் போகணும், நம்ம செல் சைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயெல்லாம் நமக்கு 5 மினிட்ஸோட ஷூட்டிங் ஸ்டார் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் வந்து ஸ்டாண்டர்ட்ல தான் ட்ரேட் பண்றேன். சரிங்க சார். ஒரு $100 டார்கெட் வச்சு 7 டைம் ட்ரேட் பண்ண 7 டைம் $100 ப்ராஃபிட் புக் ஆச்சு. அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணலாங்களா? பெரிய டைம் ஃப்ரேம்ல செல் அப்படின் போது சின்ன டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ்ல நமக்கு ஷூட்டிங் ஸ்டாரோ இல்ல எங்கேயாவது ஒரு பேரி சிங்கிள் ஃபிங்கர் கிடைக்குது அப்படின்னா ஒரு சின்ன டார்கெட் வச்சு நம்ம அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் சார். ஆக்சுவலா என்ன அப்படின்னா நீங்க இந்த 13ஆம் தேதின்னு சொல்லிருக்கீங்க, அது என்ன ஆக்சுவலா அதுக்கு தெரியல எனக்கு அனலைசிஸ். பட் மேக்ஸிமம் எல்லாமே கிளிக் ஆயிருக்கு. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சொல்ல போனா அது சில டைம் நல்ல டைமா இருந்திருக்கலாம். சரிங்களா? ஒருவேளை அந்த மாதிரி நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா
நான் அனலைசிஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 hours பண்ணியிருப்பேன், இல்லைன்னா 1 hour பண்ணியிருப்பாங்க. நீங்க அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes பார்க்கறது கூட ஓகே தாங்க. 15 minutes பார்க்கலாம். அதாவது நான் அதுதான் சொல்றேன். அதாவது எந்த டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்றோமோ அதுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல தான் ட்ரேட் எடுக்கணும்னு இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து மந்த்லியில அனலைசிஸ் பண்ணிட்டு நம்ம 15 minutes ட்ரேட் எடுத்தா செட் ஆகுங்களா? அதான் இப்ப சொன்னேன். அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு. இப்போ நீங்க டெய்லியில அனலைசிஸ் பண்ணி 15 minutesலயும் ட்ரேட் எடுக்க கூடாதுங்க. மேக்ஸிமம் அது வின்னிங் ரேஷியோங்கிறது கம்மியா தான் இருக்குங்க. அதுக்கு நீங்க வந்து 1 hourல கூட நீங்க எடுக்கலாம். நீங்க ஒரு 1 hour 4 hour கூட நீங்க 4 hour எடுக்கணும். பட் நீங்க 1 hour கூட நீங்க எடுக்கலாம். அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். அது சம்டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம எங்க சொல்றோமோ அங்கிருந்து ஃபாலோ ஆயிருந்திருக்கு, எங்க இருந்து அப் ஆகும் சொன்னோமோ அங்கிருந்து அப்பா இருக்கு. பட் அது எல்லா நாளுமே நம்ம வந்து அக்யூரேட் அப்படி நடக்கும்னு சொல்லிட முடியாது. சம்டைம்ஸ் வந்து சின்னதா ஒரு டவுன் வந்துட்டு கூட ஒரு நீங்க ஸ்டாண்டர்ட் லாட்ல ட்ரேட் பண்றீங்கன்னு சொல்றீங்க, அதனால நான் சொல்றேன். சின்ன லாட்டா இருந்துச்சுன்னா அப்படி இல்ல, நான் ஸ்டாண்டர்ட் லாட்டுங்கிறனால நான் மென்ஷன் பண்ணி சொல்றேங்க. நீங்க அந்த மாதிரி பாக்குற டைம்ல சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட கொடுத்துட்டு எகெயின் வந்து பெரிய லெவல்ல எல்லாம் அப் ஆகுங்க. அதனால சம்டைம்ஸ் நியூஸஸ் வரும் அந்த டேஸ், அதை தான் நான் பார்க்க சொல்றேங்க. நியூஸஸ் வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டைம்ல இந்த நியூஸ் வரப்போகுதுங்கும் போது நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. அதுதான் நான் சொல்றேன். அந்த நியூஸ் டைம்ல நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னமா ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணலாம், இந்த சைடுல தான் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இல்லைங்களா சார்? ஆமா சார், நமக்கு அதுக்கு முன்னாடி கேண்டில் சொல்லிருங்க சார். உங்களுக்கு இப்போ என்னன்னா நியூஸ் வந்து சப்போர்ட் ஜோன்ல இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்து வருதுன்னு வைங்க, சரிங்களா? மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கு, உங்களுக்கு நியூஸ் வர போகுது அப்படின்னா ஒன்னு நியூஸ் வந்து பாசிட்டிவா வரும், இல்லாட்டினா நெகட்டிவா வரும் இல்லையா? கண்டிப்பா சார். இல்லைங்களா? அப்போ அந்த சப்போர்ட் ஜோன்ல இருக்கும்போது நமக்கு மேக்சிமம் நியூஸ் வந்து அந்த இடத்துல ப்ரீவியஸா ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். நம்மளுக்கு ஒன்று ஹேமர் வந்திருக்கும், நம்ம அடுத்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃப் ஆகும். ப்ரீவியஸா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஏதாவது கொடுத்துருக்கும், இல்லாட்டினா செல் கேண்டிலா கொடுத்துருக்கும், புரியுதுங்களா? ஸோ அது வந்து நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் நீங்க அந்த மார்க்கெட் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணணும். அது பண்ணும்போது அந்த மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது நீங்க ஈஸியா பிடிக்க முடியுங்க. அது நியூஸ் பேஸ்ட் நான் சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றேன், நியூஸ் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, சரிங்களா? நீங்க வந்து என்ன ட்ரேட் எடுக்கணுங்கிறதுலே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அதனாலதான் நான் நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டாம், நியூஸ்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த டைமை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தான் நான் சொல்றேன். நீங்க அதை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நியூஸ்ல பை வருது, பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா பை ஆகணும், எதுவுமே ஆகணுமே கிடையாதுங்க. ட்ரேடை பொறுத்த வரைக்குமே கேண்டில் வந்தாலும் சரி, சப்போர்ட் ஜோன் வந்தாலும் சரி, நியூஸ் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரிங்க, ஆகணும்னு ரூல்ஸ் கிடையாது. நம்ம அதுல வந்து எந்த சைடு இருக்கிறோம் அப்படிங்கறத முக்கியம், எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிங்கறத முக்கியங்க. ஸோ நியூஸை பார்த்து நீங்க பையோ செல்லோ பண்ண வேண்டாம், அந்த நியூஸ் டைம்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல நீங்க இப்போ ஸ்டாண்டர்ட் லாட் போடுறீங்களோ அதை வந்து கம்மி பண்ணிக்கிங்க தான் சொல்றேன். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வேற யாருக்காவது வேற ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? இந்த கிளாஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல பொதுவா இருந்தாலும் சரிங்க, கேளுங்க. இல்ல அப்படின்னா ஒரு மெசேஜை போட்டு விட்டீங்கன்னா கிளாஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். எல்லாரும் நோ சார் அப்படின்ட்டீங்க. ஓகே, கிளாஸ் க்ளோஸ் பண்ணலான்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. சார் ஓகே பண்ணலாம், சரிங்க. இந்த கிளாஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க இதுல கேட்கறதுக்கு நீங்க சங்கடப்பட்டிருந்தாலும் ஓகே, நீங்க வந்து எனக்கு பர்சனலா வந்து மெசேஜ் கூட வாட்ஸ்அப் பண்ணுங்க, டெலிகிராம் பண்ணுங்க, கேளுங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நானே ஸ்கூல்ல அப்படிதான், ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி, என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அப்போ கேட்க மாட்டோம். அது என்னன்னா இது தெரியலன்னு நினைச்சிட்டா என்ன நினைப்பாங்க, நம்மளை ஏதாவது நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு நினைக்கிற ஆளுகள்லாம் உண்டு. ஸோ அதனால சொல்றேன், நீங்க நம்ம பர்சனலா நீங்க டவுட் இருந்தாலும் கேட்கலாம், சரிங்களா? ஓகே கைஸ், எனக்கு ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்றது, இந்த கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா 1 வீக் வந்து நம்ம பண்ணவே இல்லை,
என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இன்னும் ஒரு சின்னதாக ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நீ மேக்ஸிமம் நாளைக்கே வந்து ப்ரோ நம்ம டெய்லி பிளான் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ நான் மேக்ஸிமம் டெய்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வீக் வந்து நமக்கு அந்த நோம்பெல்லாம் இருந்தனால என்னால் கரெக்டாக பண்ண முடியல. அதனாலதான் சரி இனி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டெய்லி அப்படி இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஒன் டே விட்டு ஒன் டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தாங்க. ஓகே பண்ணணும். இல்ல ஒரு சஜஷன் தான், ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணா வில் ட்ரை. ஒரு நீங்க 1 hour கண்டிப்பா யாரும் முடியாது. ஒரு 30 மினிட்ஸ்னா எல்லாருக்குமே அந்த 1 hour பிரச்சனை இல்லைங்க. இல்ல என்ன அப்படின்னாங்க, இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க வர்ற டைமிங் ஈவினிங் டைம் தான். சம்டைம்ஸ் சில பேர் எல்லாம் வர்றாங்க. நிறைய பேர் அது ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பைக்ல ஓட்டிட்டு அட்டன் பண்றா இருக்காங்க. பைக்ல முன்னாடி மொபைல வச்சுட்டு நான் எங்க கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒரு அட்டன் பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு. ஸோ நம்ம பண்றது 7:30 தான். ஆக்சுவலா கிட்டத்தட்ட சொல்ல போனா யூஎஸ் மார்க்கெட் டைம்ல நம்ம கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சைட்ல நிறைய பேர் ட்ரேடும் எடுப்பாங்க. அதுவும் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம மற்ற இதுக்கு முன்னாடி டைம் பார்க்கும்போது நிறைய லேடிஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. நீங்க ஏதோ ப்ரிஃபர் டைம் சொன்னீங்கன்னா கூட அந்த மாதிரி டைம்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேக்ஸிமம் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லியே பண்ணலாங்க. சரிங்களா? ஏன்னா டெய்லி பண்ணாத ஒரு கண்டினியூஷனும் இருக்கும், சீக்கிரமும் கிளாஸும் முடிக்க முடியுங்க. ஆமா ஆமா. ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்க்குறேங்க. சரிங்களா? ஒரு half an hour அதுதான் நான் நினைச்சேன். நான் ஒரு half an hour டெய்லி ஒரு 8 to 8:30 இல்ல 7:30 to 8 o'clock அந்த மாதிரி வச்சா டக்குனு எல்லாரும் ஈஸியா. ஆமா, மெயின் அதுதாங்க. ஏன்னா எங்கிட்ட தான் பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கீங்களேன், அது எப்படிலாம் நம்ம வந்து பண்ணி சொல்ல முடியுமோ அப்படிதான் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லிக்கிறாங்க, டே 2 மார்க் கொஸ்டின் கேட்டா ஏன்டா 5 மார்க் கொஸ்டின் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நம்மளுடைய டிராபேக்கா அது பிளஸ் பாயிண்ட் எனக்கு தெரியலைங்க. சோ அதனால எனக்கு எப்படி 1 hour கண்டிப்பா நம்ம ரொம்ப மினி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப மைக்ரோ டீடைல் எல்லாம் கொடுக்குறீங்க. அது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா ட்ரேடிங்க்கு. சரி 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 சார். அது என்ன எனக்கு அது தெரியல. நம்ம சொல்றோம் பொதுவா, உங்களுக்கு அது கரெக்டா அது தெரிஞ்சிருக்கும், எனக்கு அது தெரியல அப்படின்றீங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரிங்க சார், நம்ம பார்க்கலாம் சார். மேக்ஸிமம் இல்ல 1 hour பண்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாச்சுன்னா சொல்லுங்க, நம்ம வேணா கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1 hour எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் தனிப்பட்ட எனக்காக நான் சொல்ல, இது ஜெனரலா எல்லாருக்காகவும் சொன்னேன். மேபி எல்லாருனாலையும் 1 hour பண்ண முடியுமான்னு தெரியல. டெய்லிங்கும் போது அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் அது தனியா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமாங்க ஆமா. இல்ல நம்ம இது என்னன்னா, இது வந்து கொஞ்சம் போரிங் சப்ஜெக்ட் தாங்க. இதெல்லாமே இப்ப நம்ம பண்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு போரிங் சப்ஜெக்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு இதா கொண்டு போறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆமாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அது புரிஞ்சுக்குவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து 1 hour வந்து புரிய வைக்கணும். இதை கொஞ்சம் பேசிக்கா இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றோம்னு வச்சுக்கீங்களா, ஈஸியா சொல்லலாம். ஒரு 1/2 an hour இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க இங்க இருக்குங்கிறது நம்ம வந்து ஈஸியா சொல்ல முடியும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம வந்து ஒரு லெக்சர் டைப், இது வந்து தியரி மாதிரி அப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கண்டினியூட்டி இருக்குன்னா 1 hour உங்களுக்கும் கஷ்டம். அது எனக்கு அதுதான், ஒரு கண்டினியூட்டி இருந்ததுன்னா எல்லாருமே ஒரு அந்த ஃப்ளோலயே போவாங்க. சோ அது மிஸ் ஆகாம இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா பாத்துடலாம் சார். மேக்ஸிமம் இது நாளையில இருந்தே கண்டினியூ பண்ணிடலாம். நாளைக்கு நம்ம என்ன அப்படின்னாங்க, நான் அந்த சும்மா இருந்து பழகிட்டேன். சொல்ல போனா சும்மா இருந்து பழகுறதுனால டக்குன்னு வந்து அது உட்காந்து பண்றதுக்கு போர் அடிக்குதுங்க. உட்காருவேன், ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு உட்காருவேன். அப்புறம் கொஞ்சம் 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் உட்காருவேன். அதுக்காக சரி பண்ணலாம் அப்படின்னு இப்படியே பண்ணியே டைம் ஓடிடுச்சுங்க. அப்புறம் இப்போ கோவிடுங்கிறனால எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் டிஸ்கஷனு அப்படி நின்று போய் இருக்கிறனால டைம் வேஸ்ட் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் டைம் வேஸ்ட் தாங்க. பட் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு பேர் நம்ம ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணணும்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். சரிங்க சார், நம்ம அதை ரெடி பண்ணிடலாங்க. சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரிங்க ப்ரோ, நான் கிளாஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா?